வந்து ஒரே ப்ரியாரிட்டி கவர்மெண்ட் லா காலேஜ் தேனி மட்டும்தான் போட்டேன். தேனியில் ஓப்பன் கேட்டகரியிலே நான் உள்ளே போயிட்டேன். காலேஜில் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, நம்ம இங்கே வீட்டையும் பார்க்கணும். எனக்கு வந்து 2 குழந்தைங்க. 2 குழந்தையில ஒரு குழந்தை வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன். ஆன்லைன் மீடியா இருக்கு பார்த்தீங்களா, இப்போ உங்களை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ யாராவது உங்களுக்கே தெரியாம மானிட்டர் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுவே தப்பு. அதுக்கே நீங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் உமன்ஸ் மைக். நான் உங்க ஹோஸ்ட் சங்கவி பேசுறேன். இன்னைக்கு நம்ம கூட சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க யாருன்னா, 2 குழந்தைங்களுக்கு அம்மான பிறகு லா அப்படிங்கிற வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. 30 வயசுல அவங்க லீகல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இது மட்டும் இல்ல, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, எஜுகேஷன், யோகா அண்ட் நேச்சுரல்ஸ் இந்த டிகிரிஸ்லாம் அவங்க முடிச்சிருக்காங்க. அவங்க தான் மதர்ஹுட் அண்ட் ஆம்பிஷன் கேன் க்ரோ சைட் பை சைடு நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் வனிதா, a devoted mother, a fearless advocate and a true symbol of determination. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, உங்களோட ஜேர்னி, உங்களோட பாட்காஸ்டிங்க்கு என்னோட வாழ்த்துக்கள். நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டினியூ பண்ணுங்க. என்னால் எவ்வளோ ஹெல்ப் பண்ணி நம்ம உமன்ஸுக்கும் சரி, காமன் ஜென்ரல் பப்ளிக்கும் சரி அவேர்னஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்குறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச்க்கா. எங்கள் பாட்காஸ்ட் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா. வெல்கம் வெல்கம். நான் உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து அட் த ஏஜ் ஆஃப் 21 வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. நான் அதுக்கு முன்னாடி யூஜி வந்து மைக்ரோபயாலஜி படித்தேன். படித்ததுக்கு அப்புறமா வந்து 2 இயர்ஸ் வந்து எம்பிஏ பண்ணேன் பயோடெக்னாலஜியில். அதுக்கப்புறமா வந்து பிஎட் பண்ணேன், பேச்சுலர் இன் டீச்சிங் எஜுகேஷன், அதுவும் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து மாஸ்டர்ஸ் இன் யோகா அண்ட் நேச்சுரல் சயின்ஸ் அது படித்தேன். நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஏதோ நம்ம படிக்கிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, நம்ம ஆம்பிஷன் எதுவும் அச்சீவ் பண்ணலை, ஏதோ ஒரு லேக்கிங் இருந்துகிட்டே இருக்குது நம்ம லைஃப்பில். நம்ம படித்தது வந்து ஏதோ படிக்கிறோன்னு படித்த மாதிரி இருந்துச்சே தவிர எனக்கு பிடிச்சி படித்த மாதிரியோ இல்லை வந்து நான் என்னோட ஆம்பிஷனை அச்சீவ் பண்ண மாதிரியோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சின்ன ஹிண்ட்ல வந்து எங்கள் தேனியில் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா 2 கிட்ஸ் இருக்கிறதுனால என்னால் வெளியூரில் போய் தங்கியோ ஹாஸ்டலில் இருந்தோ என்னால் படிக்க முடியாது. அப்படின்னும் போது இங்கே லா காலேஜ் வந்தது. இந்த லா காலேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்குள்ள லா படிக்கணுன்ற ஆசை இருக்குன்றதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அட்மிஷன் கவுன்சிலிங் போட்டோம். கவுன்சிலிங் போட்டதை எல்லாரும் வந்து 3 காலேஜ் போடுவாங்க ப்ரியாரிட்டிஸ். நான் வந்து ஒரே ப்ரியாரிட்டி கவர்மெண்ட் லா காலேஜ் தேனி மட்டும்தான் போட்டேன். தேனியில் ஓப்பன் கேட்டகரியிலே நான் உள்ளே போயிட்டேன். அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த லா மேலே ஆசை இருந்துச்சு. படித்தா இப்படி என்னால் வந்து இதுக்குள்ளே போனால், இந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் உமனால் சஸ்டெயின் பண்ண முடியுமா, இருக்க முடியுமா, அதாவது நிறையா அதாவது ஒர்க் பிளேஸில் வந்து நிறைய ஹராஸ்மெண்ட் இருக்கும், இதெல்லாம் நம்ம எப்படி கோத்ரூ பண்ணுவோம் அப்படின்லாம் நான் யோசித்தேன். ஆனால் வந்து பை சான்ஸ் எனக்கு காலேஜுக்கு உள்ளே போனேன். ப்ரொஃபஸர்ஸு ஸ்டாஃப்ஸ் கைடன்ஸோட நான் நல்லபடியாக படித்து காலேஜ் டாப்பராக வெளில வந்துட்டேன். இதுதான் என்னோட பேக்ரவுண்ட், என்னோட ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, எப்படி மேரேஜ்க்கு அப்புறமும் நீங்கள் லா படிச்சீங்க? அப்படியா, லா வந்து ஆக்சுவலாக நான் வீட்டில் கொஞ்சம் நல்ல ஆர்கியூ பண்ணுவேன். அப்பா அம்மாட்டையும் சரி, ஹஸ்பண்டையுமே சரி, எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, நீ லா படிக்கலாம், லா படிச்சேன்னா எல்லாம் விளையாட்டாக தான் சொல்லுவாங்க, நீ நீ என்கிட்ட பேசுகிறத நீ வக்கீலாகி கோர்ட்டில் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பயே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஏதாவது அப்படின்னா வந்து நான் சொல்லுவேன், மேரேஜ் ஆகி பிரச்சனை அப்படின்னா
ஹராஸ்மெண்ட், டவுரி ஹராஸ்மெண்ட்ல சொல்லுங்க, உமன் வைலன்ஸ் எல்லாம் இருக்கு, இது மாதிரி எல்லாம் இருக்கு, அப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்ப வந்து எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து ஏன் வக்கீலுக்கு படிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நிறைவேற்றி வச்சது என்னோட ஹஸ்பண்ட் தான். அவர் தான் வந்து நீ படிக்கலாமே, லா படிக்கலாமே அப்படின்ற மாதிரி காலேஜ்ல போய் நீங்க எப்படி லா சூஸ் பண்ணீங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்டோடனே நான் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னேன். எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. ஹஸ்பண்ட் தான் படிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அவர் தான் என்னை வந்து இனிஷியேட் பண்ணி படிக்க சொன்னது. அவர் சேர்த்து விடும் போதே தான் சொன்னாரு, போனோம் படிச்சோன்னு இருக்கக்கூடாது, நீ இங்க படிச்சன்ற ஒரு நேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் வந்து என்னை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா அந்த வார்த்தை வந்து மோட்டிவேட் ஆகி தான் நான் அங்கே காலேஜ் டாப்பரா வெளில வந்தேன். 0.5 நான் 74%, 1% எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன்னா வந்து டிஸ்டிங்ஷன்ல போயிருப்பேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குக்கா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் மாதிரி. அப்புறம் ஏன்க்கா கரெக்டா நீங்க உமன் ரைட்ஸுக்காக ஒர்க் பண்ண நினைச்சீங்க? அது ஏன்க்கா? உமன் ரைட்ஸ், நான் வந்து ஒரு உமன். நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன். என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்ததுனால நான் எல்லாத்துல இருந்தும் வெளில வந்துட்டேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச உமன்ஸ் எல்லாருமே வந்து என்ன அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. வீட்டில் அதாவது அந்த ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருப்பாங்க, இவங்க வந்து இந்தியாவில் நம்ம சவுத் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் ஃபோன் பேசினா கூட நீ யார்கிட்ட பேசின, எதுக்கு பேசின அப்படின்ற கேள்விலாம் வரும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்கிட்ட அஸ் அ கிளைண்ட்டாக அவங்க சொல்லும் போது நம்மளும் இது மாதிரி நிறையா கோத்ரூ பண்ணியிருக்கோமே, ஏன் நம்ம வந்து நம்ம படித்ததை உமனுக்காண்டி ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் உமனோட ரைட்ஸ்க்காண்டி பேச ஆரம்பித்தேன். மோரோவர் நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் போக்சோ கேஸ் வந்து நான் எடுத்ததே கிடையாது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் போக்சோ கேஸ் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து நாமளும், எனக்கும் பொன் குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை அந்த விஷயத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும்ன்றது நமக்கும் தெரியும். அதனால வந்து நான் எவ்வளோ மணி கொடுத்தாலும் நான் போக்சோ கேஸ் எடுத்ததில்லை, எடுக்கவும் மாட்டேன். நீங்க ஒரு உமனா இந்த ஃபீல்ட்ல என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இதுதான் நீங்க கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உமனா இந்த ஃபீல்டில் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் வந்து காலேஜில் தான். காலேஜில் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, நம்ம இங்கே வீட்டையும் பார்க்கணும். எனக்கு வந்து 2 குழந்தைங்க, 2 குழந்தையில ஒரு குழந்தை வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரோட இருக்கான். அவனையும் நான் பார்த்துக்கணும், படிக்கவும் செய்யணும். ப்ளஸ் என்னோட பொண்ணு வந்து இப்போ 10th. நான் லா சேரும்போது அவங்க வந்து 7th படிச்சுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களையும் நான் பார்க்கணும், வீட்டில் சமையலும் பண்ணணும், காலேஜுக்கும் போகணும், அங்கேயும் படிக்கணும். இதில் நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா, காலேஜில் வந்து அந்த மேல் டாமினேஷன் வந்து அதிகமாக இருந்தது. அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வெளியில் வந்தேன். ப்ளஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த டே வந்து குக்கிங்லேருந்து எல்லாமே என் ஹஸ்பண்டே பண்ணிடுவார். அந்த பெரிய சப்போர்ட் இல்லைன்னா நான் படிச்சிருக்கவே மாட்டேன். அதே மாதிரி 10 மணிக்கு நான் காலேஜில் இருக்கணும்னா 9:50 என்னை காரில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாரு. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த மேஜர் சப்போர்ட் இல்லாட்டி என்னால் படிச்சிருக்கவே முடியாது. ப்ளஸ் வந்து ஹராஸ்மெண்ட், அதாவது உமனாக என்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், காலேஜில் இந்த ப்ராப்ளமா, இப்போ நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா மேல் அட்வொகேட்ஸ் மேலே இருக்க மரியாதை ஃபீமேல் அட்வொகேட்ஸ் மேலே இருக்காது கிளைண்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா அந்த கிளைண்ட்டோட மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இவராப்பா, இவர் வந்து நல்லா பேசுவார், அவருக்கு லீகலாக பெருசாக எதுவுமே தெரியலைனாலும் இவராப்பா நல்லா பேசுவார், இவராப்பா ஸ்டேஷனில் வந்தால் அவருக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், இவங்களா இவ்வளோ சின்ன பொண்ணா இருக்காங்க, இவங்க என்ன பேசுவாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும். அது வந்து அட்வொகேசியில மட்டும் கிடையாது, டாக்டரு எல்லா ஃபீல்ட்லையுமே இந்த லேடிஸ்னா வந்து வேற மாதிரி தான் பார்க்குறாங்க. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நமக்குள்ளே தான் வரணும். இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் தான் அதிகமாக நான் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நானே
கிளைண்ட் கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு தினம் தினமும். அதை எப்படிக்கா ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? அது எப்படி நான் என்ன அதான்ப்பா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் இப்போ வந்து கரண்டா வந்து நான் ஒரு பெயில் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் நான். இப்போ அதுல வந்து நான் மட்டும் அட்வொகேட்டா இருக்கேன். 4 பேர் அதுல வந்து வக்காலத்துனாமா சைன் பண்ணியிருக்கோம் அந்த பார்ட்டிக்காண்டி. அந்த 4 பேர்ல நான் மட்டும் அட்வொகேட் அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கு சீனியர் யாருப்பா, நீ பேசிடுவியா, உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி 5-6 பெயில் பேசியிருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்றத ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வந்து நான் பெயில் பேசி உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தா நீங்க நேர்ல வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும், அப்பதான் நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் வந்து விடுவாங்க. அதே மாதிரி நிறைய கிளைண்ட் வந்து பார்க்கவும் செஞ்சிருக்காங்க, நான் ஒழுங்கா பேசுறோமா கேட்குறோமா எல்லாத்தையும் பார்க்கவும் செய்றாங்க. அந்த மாதிரி தான் வந்து என்ன நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு, நம்ம ஆர்டர் வாங்கி தரோம் பாத்தீங்களா, ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாதகமா, அதுலயும் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஆனா இதுலயும் நிறைய கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உமன் அட்வொகேட்ஸை வந்து ரொம்ப இளக்காரமா பார்த்துட்டு, நானே நிறைய இடத்துல ஸ்டார்டிங்ல ஏமாந்துருக்கேன். சார் மேடம் நான் சம்பளம் வாங்கிட்டு மிச்ச பேமெண்ட் தந்துடுறேன் அப்படின்வாங்க. ஆர்டர் ஆகி ஜட்மெண்ட்லாம் வந்துடும். அந்த பிறகு சார் பேமெண்ட் எப்போ தருவீங்க, ஃபோனே எடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்ப்போம், ஜூனியர்ஸ் யாராவது அனுப்பிச்சி விட்டு பார்ப்போம், அப்பயும் எடுக்க மாட்டாங்க, கால் எடுக்க மாட்டாங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இதில் ஏமாந்துடும். இப்போதான் வந்து பேமெண்ட் கொடுத்தா தான் நான் கேஸே எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். அதே மாதிரி உமன்ஸுக்கு, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன்ல இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நான் வந்து எந்த ஃபீஸுமே வாங்க மாட்டேன். அவங்க கிட்ட நான் எந்த ஃபீஸும் வாங்க மாட்டேன். எங்கே போனாலும் என்னோட மணி யூஸ் பண்ணியே நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி விட்டுருவேன். சூப்பர்க்கா. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்குங்கிறத நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியிருக்கு. ஆமா, ஏன்னா நம்ம ஜென்ஸ் எப்படின்னு தெரியாது, உமன் வந்து வீட்ல இருந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து எல்லாமே நம்ம ப்ரூவ் பண்ணாதான் நம்புவாங்க. நான் படிச்சிருவேன்னு சொல்லணும், செஞ்சு ஒரு செமஸ்டராவது நம்ம மார்க் வாங்கினாதான் நம்புவாங்க. அதே தான் ஒர்க் பிளேஸ்லையுமே நான் வின் பண்ணி காட்டுறேன்னு சொன்னா மட்டும்தான் நம்புவாங்க. அங்க வந்து வின் பண்ணாதான் நம்புவாங்க. இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஆஸ் அ உமனா நான் ஃபேஸ் பண்ணது. மோரோவர் நான் வந்து படிக்கும்போது ஜூனியராக இருந்தேன். ஃபஸ்ட் இயர்லேயே நான் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து பார்ட் டைமாக 5 to 7:30 வந்து ஜூனியராக ஒர்க் பண்ணேன். நான் வித்தவுட் சேலரி ஒர்க் பண்ணேன். 3 years ஒர்க் பண்ணேன். 3 yearsக்கு அப்புறமா என்னை வந்து நான் வந்து யார்கிட்டையும் ஜூனியராக இருக்க விரும்பலை. ஏன்னா நம்மளே கேஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் யார்கிட்டையும் ஜூனியராக இல்லை. எனக்கு வர்ற கேஸை நானே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குக்கா, நீங்க சொல்ல சொல்ல எனக்கு மோட்டிவேஷனா ஆயிட்டு இருக்கு வேற நிறையா. ஓகே ஓகே. உமன் அட்வொகேட்ஸ் எந்த அளவுக்கு கோர்ட் ரூம் இல்ல லீகல் ஸ்பேஸ்ல சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சீரியஸா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. எப்போ நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம ஆர்கியூமெண்ட்ஸை அங்க வந்து கிறிஸ்பா ஸ்ட்ராங்கா வைக்கிறோமோ அப்பதான் ஓ இந்த பொண்ணுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இல்லைன்னா என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ போய் படிச்சுட்டு வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. எங்கே போனாலுமே உமன்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை ப்ரூவ் பண்ணி காமிச்சா மட்டும்தான் நம்மளோட லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். நம்மளை பத்தி அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. அது மாதிரி திருப்பி அந்த கொஸ்டின் ஒருக்கு கேளுங்க, உங்க கொஸ்டின். நான் கரெக்டா தான் சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். உமன் அட்வொகேட்ஸ் எந்த அளவுக்கு கோர்ட் ரூம் இல்ல லீகல் ஸ்பேசஸ்ல சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே தான். நம்மளே வந்து ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் ஓ இந்த பொண்ணுக்கு விஷயம் தெரியும், படிச்சிருக்கு அப்படின்றத யோசிப்பாங்க. நம்ம கோர்ட் ரூம்ல நம்மளோட பாயிண்ட்ஸை ஸ்ட்ராங்கா கிறிஸ்பா வச்சா மட்டும்தான் நம்மளை வந்து ஜட்ஜும் ப்ரைஸ் பண்ணுவாரு. அங்க இருக்க எல்லார்கிட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணவும் முடியும். அதனால வந்து நான் என்னன்னு சொல்றதை விட உமன்ஸ் வந்து அவங்களோட ஒர்க் அவங்களே தான் ப்ரூவ் பண்ணிக்கிறணும். யாருமே நமக்கு தெரியும்
நமக்கு இது புரியும் அப்படின்னு நம்ப மாட்டாங்க. கரெக்ட் தான்க்கா நீங்க சொல்றது. எல்லா இடத்துலயும் ம். ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குக்கா. ஆமா. இப்போ இருக்கிற ஹராஸ்மெண்ட் அண்ட் ம். வயலன்ஸ் லாஸ் தான் உமனை பாதுகாக்கிறதுல ம். எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு? ம். ஸ்டார்டிங்ல ஐபிசி இருந்துச்சு. இப்போ வந்து பிஎன்எஸ் எல்லாமே மாத்திட்டாங்க. அதாவது லீகல்லா தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். முந்தி இருந்த ஐபிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அது எல்லாமே இப்ப மாத்திட்டு பாரதிய நய அந்த லாஸ் எல்லாம் பிஎன்எஸ் அதெல்லாம் வந்துருச்சு. முந்தி இருந்த லாஸ்ல நிறைய லூப் ஹோல் இருந்துச்சு. இப்ப இருக்க லாஸ்ல எல்லாமே பயங்கர ஸ்ட்ரிஞ்சன்ட் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது டெத் பெனால்டி வரைக்கும் ரேப் கேஸுக்கெல்லாம் டெத் பெனால்டி வரைக்கும் இருக்கு. முந்தி இருந்த ஐபிசில அது மாதிரிலாம் இல்லை. நம்ம மக்களுக்கு தான் அவேர்னஸ் வேணும் நிறையா. இப்ப இருக்க சட்டம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கு. அது உமன் கிரைம் அகைன்ஸ்ட் உமன் வந்து மோர் சீரியஸ் அஃபென்ஸ் தான். பனிஷ்மெண்ட்லாம் லைஃப் சென்டென்ஸ், அதாவது சாகும் வரை வந்து பிரிசன்ல இருக்க மாதிரியும் டெத் பெனால்டி கொடுக்குற பனிஷ்மெண்ட் வரைக்கும் இருக்கு. நம்ம அஸ் அ உமனா நம்மளோட சேஃப்டிக்கு நமக்கு தேவையான ரைட்ஸை நம்ம தான் தெரிஞ்சுக்கிறணும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்குங்கக்கா. ம். இது வரைக்கும் நீங்க ஹேண்டில் பண்ண கேஸ்ல எந்த கேஸ் ஒரு உமனோட லைஃப்ல பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வந்துச்சு? ம். நான் சொன்னேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்டே உங்ககிட்ட, ஒரு நான் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கவங்ககிட்ட பைசா வாங்க மாட்டேன்னு. அது ஆமா. மாதிரி எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க. இன்னொரு ரெஃபரல் மூலமா வந்தாங்க. அவங்க வந்து யாருன்னா ஜிஹெச்ல வந்து அந்த தூய்மை பணியாளர்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாங்கக்கா. அந்த அதாவது கிளீன் பண்ணுவாங்கல்ல, ஆ ஆ. டாய்லெட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் குப்பெல்லாம் எடுத்து அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க. ம். அவங்க அவங்களுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் ஆயிருக்கு. அவங்க பொண்ணுக்கும் ஹராஸ்மெண்ட் ஆயிருக்கு. அடிச்சிருக்காங்க அவங்க நெய்பர்ஸு. ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணல. பொண்ணு வந்து ஜிஹெச்ல 3 டேஸா அட்மிட் ஆயிருக்காங்க. அப்பனா மோர் சீரியஸா அவங்கள அடிச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். எனக்கு இந்த கேஸ் ரெஃபர் ஆனதுக்கு அப்புறமா அவங்களையும் போய் பார்த்துட்டு அவங்க பொண்ணையும் போய் பார்த்துட்டு எஃப்ஐஆர் போட வச்சு, எஃப்ஐஆர் அந்த ஆப்போசிட் பார்ட்டி மேல எஃப்ஐஆர் போட வச்சேன். எஃப்ஐஆர் போட வச்சு அது வந்து கேஸ் ஆகி ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துச்சு. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீங்க இல்லைன்னா அவனை வந்து நாங்க தண்டிச்சிருக்கவே முடியாது. நீங்க வந்து இத பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து அந்த கோர்ட் ஃபீஸ் இருக்கும் பாத்தீங்களா, பேசிக்கா இருக்கும் ஒரு 1000 3000 அந்த ரேஞ்சுக்குள்ள. ஆமா. அதை மட்டும் தான் வாங்கினேன். அதை தவிர்த்து நான் அவங்க கிட்ட எனக்குன்னு நான் ஃபீஸ் வாங்கிக்கல. என்னோட மணி வச்சுதான் நான் டிராவல் பண்ணியுமே போனேன். அவங்க கேட்பாங்க மணி வாங்கிக்கோங்க அப்படின்னு. நான் வாங்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பாலிசி இருக்கு. நான் கிளைண்ட்டை கூப்பிட்டு ஸ்டேஷன் போறேன்னா கூட அங்க போனா அந்த ஸ்டேஷன் மேட்டர் முடிச்சிட்டு என்னோட அமௌண்ட் வாங்கிட்டு வந்துடுவேன். அவங்க பைசால நான் டீ காஃபி வாங்கி குடிக்க மாட்டேன். அவங்க கூட லஞ்சோ பிரேக்ஃபாஸ்டோ எதுவும் சாப்பிடவும் மாட்டேன். என்னோட ஃபீஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு உமனுக்காண்டி பண்ணது. எனக்கே வந்து ஒரு ப்ரௌடு ஃபீலிங் இருந்துச்சு. ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு உமனுக்காண்டி, ஆஹா பரவாயில்ல. அதாவது உமன்னா நீங்களும் நானும் மாதிரி இல்லை. அவங்க ரொம்ப பாவர்ட்டியில இருக்கவங்க. அவங்க அதாவது அவங்களால முடியாது, அட்வொகேட் வச்சு ஃபீஸ் கொடுத்து பார்க்கறதுக்குலாம் முடியாது. அதை செஞ்சு கொடுத்தது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கக்கா நீங்க அவங்களுக்கு. தேங்க்யூ. நீங்க ஒரு லாவை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன லா, ஏன் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ கவர்மெண்ட் லெஜிஸ்லேஷன் வந்து லாஸை வந்து மக்களுக்காண்டி நல்லாதான் போட்டிருக்கான், சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த சட்டத்தை எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். நம்ம தான் சேஞ்ச் ஆகிக்கணும். ஒவ்வொரு வீட்லயுமே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தை, பொண்ணும் சரி பையனும் சரி, ஒரு பொண்ணை பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்னு பையன்கிட்ட சொல்லணும். ஒரு பையனை பார்க்கணும்னா
அவனை எப்படி பார்க்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி அந்த டீனேஜ் டைம்ல அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் அந்த அட்ராக்ஷன் வரும் பாத்தீங்களா, மேல் அண்ட் ஃபீமேல் அட்ராக்ஷன், பாய் அண்ட் கேர்ள் அட்ராக்ஷன். ஆ, அந்த டைம்ல நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும், தங்கம் இது வந்து இந்த வயசுல வர்றது, இது வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கும், இதுக்குள்ள நீ போயிட்டேன்னா உன் ஸ்டடீஸ கரியரை விட்டுருவ, இது வேணான்னு சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி பையனா இருந்தானா பையன்கிட்ட சொல்லி வளர்க்கணும், ஒரு பொண்ணை எங்க பார்க்கணும், கண்ணைத்தான் பார்க்கணும், ஒரு பொண்ணை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி தரணும். அம்மாவை நீ எப்படி பாத்துக்கிறியோ அதே மாதிரிதான் இன்னொரு பொண்ணு அப்படின்றத சொல்லி தரணுமே தவிர சட்டத்தெல்லாம் மாத்தவே வேணாம். சட்டம் வந்து சூப்பரா இருக்கு, லெஜிஸ்லேஷன் வந்து பக்காவா இருக்கு. நம்மளதான் நம்ம சொசைட்டி தான் சேஞ்ச் ஆகணும் தவிர சட்டம் எல்லாம் எந்த சேஞ்சஸும் வர வேணாம், எல்லாமே பக்காவா இருக்கு. சூப்பர் சூப்பர்க்கா. நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட் தான். நாம தான் சொல்லி புரிய வைக்கணும் சின்ன பசங்களுக்கு. ஆமா, இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு அஸ் அ பேரண்டா நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா புரிஞ்சுப்பாங்க. ஓஹோ, மேல் அண்ட் ஃபீமேல் அட்ராக்ஷனு, இந்த இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது. இந்த டைம்ல வந்து 2 பேருக்குமே, பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி, ஹார்மோன்ஸ் வந்து அந்த பீக்ல இருக்கும். அப்ப வந்து தப்பு செய்ய தோணும், அது சகஜம்தான். ஆனா அந்த தப்பை செய்யாம இருக்கிறதுக்கும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் நம்ம பசங்களுக்கு சொல்லி தரணும். அது சொல்லி தரணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அஸ் அ பேரண்ட் நம்ம அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். என் பொண்ணே இருக்காங்கன்னா அவங்க ஸ்கூல்ல பண்றது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் இந்த பையன் என்ன பார்த்தாமா, அவன் அப்படி சிரிச்சாமா, எல்லாமே சொல்லுவாங்க. அப்படின்னும் போது பேரண்ட் நம்ம ஃப்ரெண்ட்லியா இருந்தா தான் இந்த இன்ஃபர்மேஷனை பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, நம்ம ஒரு சஜஷனும் கொடுக்க முடியும். நம்மளும் மாறணும், நம்ம பிள்ளைங்களுக்காண்டி பிள்ளைங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லி தரணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரவே வராது. ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலா. தேங்க்யூ. இப்போ இது சின்ன ஒரு லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் தான். லா படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? லா படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேஷன் வேணும். அது அந்த பேஷன், அதாவது லா படிக்கணுன்ற ஆசை வந்து பிளட்லயே இருக்கணும். அப்படி இல்லாம நம்ம சேர்ந்தா கூட காலேஜுக்கு போன பிறகு அப் டு டேட்டா இருக்கணும். அதாவது நான் போகும்போது எனக்கு ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் எனக்கு சொன்னது, டெய்லி ஹிந்து பேப்பர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹிந்து பேப்பர்ல தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் நிறைய வரும், லா டேர்ம்ஸ் எல்லாம் அதில் தான் நிறைய வரும். பேப்பர்ஸ் படிக்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம இன்னைக்கு நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன்னா அங்க வந்து நான் சட்ட ரீதியா என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் என்னோட லைஃப் ஜேர்னி மூலமா அந்த லாவை அப்ளை பண்ணி கத்துக்கிறணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அதாவது இந்த ஜேர்னல்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாத்தையுமே நம்ம வந்து வாங்கி படிக்கலாம். இன்னொன்று வந்து சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டடா பேஷனேட்டா நம்ம படிச்சோம் அப்படின்னாலே பெரிய ஆள் ஆயிடலாம் நம்ம. இன்னொன்று வந்து நான் இப்போ ஜுடிஷியரி ஜட்ஜ் எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஜட்ஜ் எக்ஸாம் எழுத முடியும். என்ரோல்மெண்ட் ஆகி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஜட்ஜ் எக்ஸாம் எழுத முடியும். இந்த வருஷத்தோட எனக்கு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, அதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதை மோட்டிவேட் பண்ணதும் எனக்கு காலேஜில் இருக்க என்னோட ப்ரொஃபசர்ஸ் தான். அவங்க தான் நான் படிக்கும் போதே சொல்லுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுனால நீ வந்து நிறைய தெரிஞ்சிருக்குப்பா, நல்லா படிக்கிற, நீ ஏன் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதக்கூடாது, நீ ஏன் இது ஏபிபி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமே எழுதக்கூடாது. அவங்க தான் எனக்கு ட்ராக்கை டைவர்ட் பண்ணி அட்வகசி மட்டும், அதாவது கோர்ட்டுக்கு போறதையும் வச்சுக்கோங்க, படிக்கிறதையும் வச்சுக்கோங்க, படிப்பை விட்டுறாதீங்க, படிச்சு ஜட்ஜ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது இன்னொன்னு எங்க அப்பாவோட ஆசையும் கூட. சூப்பர்க்கா, சூப்பரா பேசிருக்கீங்க. நான் வந்து உங்களை பத்தி கேட்க ஆரம்பிச்சப்ப வந்து நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதை எதுக்காக வச்சிருக்கீங்க, அத நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலா வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து பை ஆக்சிடென்ட்டா கிரியேட் பண்ணேன். நான் வந்து ஆல்ரெடி நம்ம இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், நான் ஜுடிஷியரி ஜட்ஜ் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு.
நான் படிக்கும்போது நான் காலேஜில் எல்எல்பி படிக்கும்போது நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். அதாவது லீகல் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தம் புரியாது. இவங்க வெர்சஸ் இவங்கன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்கு வருது, கேஸ்லானா என்ன, எக்ஸாம் எப்படி எழுதணும், ப்ராப்ளம்னா என்ன, மேக்ஸ் ப்ராப்ளம் சம் வருமா, இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். எனக்கு நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அது எல்லாமே. அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். என்னோட யூடியூப் சேனலோட மோட்டிவே என்னன்னா, எதெல்லாம் டஃப்பான சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும்தான் நான் சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோட யூடியூப் ஷார்ட்ஸும் நீங்க பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ரீசெண்டாக வந்து போக்சோ ஆக்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அதை பற்றி இருக்கும். ரீசெண்டாக டைவர்ஸ் கேஸில் வந்து மென்டல் ஹராஸ்மெண்ட்டும் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அப்யூஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அது இந்த மாதிரி ரீசெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸு, ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்த என்னென்ன லாஸு, என்னென்ன இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களோ அதை பற்றி தான் பேசுவேன். மெயினாக வந்து என்னோட யூடியூப் சேனல் வந்து லா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, படிக்கிறதுக்கு காலேஜில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காண்டி கொண்டு வந்த சேனல். ஏன்னா வந்து நான் படிக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். இன்டர்நேஷ்னல் லா வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சப்ஜெக்ட். அந்த இன்டர்நேஷ்னல் லாவில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் படிக்கிறதுக்கு யூடியூப் சேனல்ஸ்லாம் நான் தேடி பார்ப்பேன். நான் படிக்கும்போது பெருசாக எந்த வீடியோஸ் இருக்காது. அப்படி வீடியோஸே இருந்தாலும் ஹிந்தியில் இருக்கும், நமக்கு ஹிந்தி புரியாது. சரி, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோமே, நம்ம படிச்சதை நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தா ஒரு 4 பேரோட முடிஞ்சிடும். அது ஒரு சேனலாக ஒரு கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம போடும்போது எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் கற்றுக்குவாங்க, நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க. அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணது அந்த சேனலு. அந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் வந்து வரும். அக்கா, நாளை இன்னும் ஒரு 1 மந்த்ல செமஸ்டருக்கா, எனக்கு இந்த கொஸ்டின்ல டவுட் இருக்கு, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. அக்கா, எனக்கு இந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்கு, இதை பற்றி சொல்லுங்க, ப்ராப்ளம் பற்றி சொல்லுங்க, எப்படி நீங்கள் மார்க் நிறையா வாங்குனீங்க அதை பற்றி சொல்லுங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்க இந்த சப்ஜெக்ட்ல. இந்த மாதிரி தான் பசங்க கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க கேட்குறத தான் நான் வீடியோவாக போடுவேன். எனக்கு வந்து அந்த சேனல் ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம பணம் செலவு பண்ணுறோமே அப்படின்லாம் யோசித்தேன். வீடியோவுக்கு வந்து 2000 ருபீஸ் நான் கொடுப்பேன், எடிட்டிங்க்கு, வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும். நம்ம ஏன் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ப்ராஃபிட்ன்ற ஒன்று வராது. அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி ஒன்று செய்கிறோமே, இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னும் போது அப்பயும் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், உன் நாலேஜ் வேஸ்ட் ஆகாது, ஃபஸ்ட்டு திங் நீயும் படித்த மாதிரி இருக்கும், இன்னொரு பெரிய ஒரு உன்னோட குரூப் ஆஃப் ஃபேமிலிக்கு சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் அந்த சேனல் ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவர் தான், மணி வைஸ். ரெவன்யூ வந்து வரல, வந்தாலும் அவர் தான் சப்போர்ட் பண்ணுவார். இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர்க்கா. ஆக்சுவலா நீங்க பேசினவங்க எல்லாத்தையும் நம்ம பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்தாச்சு. Thank you, Anita, for sharing your inspiring journey with us. By balancing family, studies, and ambition, you have shown us that dreams have no expiry date. We are truly grateful for your presence and insights you shared with us today. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இவ்வளோ பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால் வந்து ஒரு லார்ஜ் பப்ளிக், அதாவது இதை கேட்குற எல்லாரும் வந்து ஒரு சின்னது ஒரு மஸ்டர்ட் சீட் அளவுக்காவது லீகல் நாலேஜ் வந்து நான் அவங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து என்னால் கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சு. ஓரளவுக்கு உமன்ஸ்க்கு வந்து மெயினாக என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் சொன்னேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது எனக்கு இந்த பாட்காஸ்டிங்கில் பேசுனதை விட என்னால் முடிஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை சொன்னேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ டீம். கண்டிப்பா நிறைய விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க, இது கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரும். தேங்க்யூ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல இதேமே ஒரு சூப்பரான கெஸ்டாக மீட் பண்ணோம். அன்டில் தென், சைனிங் ஆஃப், RJ Sangavi from Women's Team.